ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கன்னா, ரேஷன் கடையில் கொடுக்குற கோதுமை இருக்குல்ல, அதில் தான் நம்ம இன்றைக்கி வந்து சப்பாத்தி, ஆனியன் பராத்தா, தோசை இதெல்லாம் செஞ்சுருக்கோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அதுவும் நாம் இன்றைக்கி பீட்ரூட்டில் செஞ்சுருக்கோம். இது கண்டிப்பாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். எல்லாருமே இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது நம்ம லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துடலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், மார்னிங் டிஃபனாக யூஸ் பண்ண டிஃபனுக்கும் இது ஓகே. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து ரேஷன் கடையில் வாங்கின கோதுமை ரொம்ப தூசியாக தான் இருக்கும். இதை வந்து முதல்ல வந்து நல்லா ஊற வச்சு நீங்கள் காய வச்சு கூட எடுத்துக்கலாம். இல்லாட்டி அப்படியே இது மாதிரி ஜல்லடை இருக்குல்ல, ஜல்லடையில் வந்து நல்லா ஜலிசிக்கோங்க. பார்த்திங்கன்னா அதில் கூட குட்டி குட்டி கல், தூசி எல்லாமே விழுந்துருப்பி ஜல்லடை வச்சு ஜலிக்கிறப்போ நல்லா ஜலிசி எடுத்துக்கலாம். எதுக்காக இப்படி சுற்றி இது பண்ணுதுன்னா, அப்போ தான் அது உள்ளே இருக்கிற எல்லா தூசியும் வெளியே வரும். தூசினா பெருசாக இருக்கிறதா கல் வரும். அப்புறம் முறத்தை வச்சு நல்லா புடச்சி எடுத்துக்கணும். இப்படி முறத்தில் புடைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அது மேலே இருக்கிற தூசிலாம் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா அதில் இருக்க கோதுமையோட இதெல்லாம் இருக்கும், பெருசாக இருக்கும் அந்த தூசி, அதெல்லாம் வந்து எடுத்துடணும். மொத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இதை அரைக்கிறதுக்கு கொண்டு போகணும். அது இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கையில் நான் பொறுக்கிட்டேன். அப்புறமா பாருங்கள், எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது நம்ம வந்து மில்லை கொண்டு போயிட்டு, அதாவது ரைஸ் மில் இருக்குல்ல, அந்த மில்லு கொண்டு போனோங்கன்னா நம்ம இதை அரைச்சி கொடுத்துருவாங்க. இது பார்த்திங்கன்னா ஏதோ மிஷின் மறந்துட்டேன். இது வந்து மிளகாய் தூள் அரைக்கிறது. இது வந்து கோதுமை, கம்பு, கேவரு, அதாவது கேழ்வரகு இதெல்லாம் அரைக்கிற மிஷினு. பாருங்கள், கோதுமை கொட்டி ஒரு 3 டைமு நல்லா அரைச்சி கொடுத்தாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு டைம் அரைச்சி அதை மேலே கொட்டிட்டு, ரெண்டாவது ஒரு டைம் அரைச்சி அதையும் மேலே கொட்டிட்டு, லாஸ்ட்டாக அரைக்கும் போது தான் நம்ம பையில் பிடிச்சி எடுத்துடுவோம். நம்ம கொண்டு போகிறோங்களே, எந்த கொண்டு போகிறோங்களோ அதில் வந்து அரைச்சி தருவாங்க. இது இப்போ அரைக்கிறதுமே மேலே கொட்டணும். பாருங்கள், வந்து அரைக்கிறது பார்த்திங்களா, ரொம்ப நைஸாக அரைச்சி தருவாங்க. நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். ஏன்னா கொஞ்சம் டைம் ஜலிச்சிக்கணும், அவ்வளோதான். பாருங்கள், திரும்பவும் கொட்டியாச்சு. திரும்ப கொட்டிட்டு திரும்பவும் போடுறாங்க பாருங்கள். இப்படி தான் இது மாதிரி இது ஒரு டைம் அழைச்சிட்டு திரும்பவும் போட்டு இன்னொரு டைம் பிடிக்கும்போது தான் பையில் பிடிச்சிக்கணும். ஆனால் கை செமையாக சுட்டுருச்சு. எடுத்து பார்க்கும்போது மாவு நைஸாக இருக்குது, ஆனால் கை சுட்டுருச்சு. அவ்வளோதாங்க. அடுத்து நம்ம பையில் பிடிச்சிட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நாம் பீட்ரூட் ஒன்று எடுத்துக்கிறேன். ஒரு முழு பெரிய சைஸ் பீட்ரூட் எடுத்துக்கிறேன். பீட்ரூட்டு தோல் சீவி இல்லாமல் ஃபஸ்ட்டு இது கத்தி கொஞ்சம் இது சொன கம்மியாக இருக்கும், அதனால் கொஞ்சம் லேட் ஆகும் எனக்கு. நீங்கள் பார்த்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இல்லாட்டி இந்த பீலர் இருந்தால் கூட அதில் சீவிக்கோங்க. பீலரில் சீவும் போது ஈஸியாக அது தொலி மட்டும்தான் வரும். எக்ஸ்ட்ரா எந்த பீட்ரூட்டும் அதில் வேஸ்ட் ஆகாது. பாருங்கள், இது மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கார்னர் கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபுல் தோலும் சீவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் எப்படி சீவி போடுறேன்னு இது மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேஸ்ட் ஆகும் பீட்ரூட்டு, அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா பீலர் வச்சு சீவிக்கோங்க. பீலர் வச்சு சீவும் போது பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துடும், ஃபுல்லுமே வந்துடும் ஈஸியாக. ரொம்ப இதில் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, இருந்தாலும் பீலர்னால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை எடுத்து நீங்கள் சீவிக்கோங்க. முழு தோலையும் சீவி எடுத்துடணும். முழு தோலும் சீவி எடுத்துகிட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணிக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது நம்ம பீட்ரூட்டில் செய்யறதுனால வந்து ரொம்ப ஹெல்த்தி. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். பசங்களுக்கு வந்து இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறப்ப கலர்ஃபுல்லாக சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் இது மாதிரி வந்து செய்கிறது. இது மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணுறதில்ல. அப்படியே ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாருங்கள், இவ்வளோ தான் ஃபைனலாக எல்லாத்தையும் நம்ம சீவி எடுத்துட்டோம். பூனை வேறு தண்ணிக்கு வந்து கேட்டுட்டு இருந்துச்சு, கொஞ்சம் தண்ணி ஊற்றினா பிடிச்சிட்டு கிளம்பிருச்சு. பாருங்கள், எல்லாம் சீவி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து கட் பண்ணணும். ஒரு டைம் தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிக்கிறோம். இது எங்கே படுதோ அந்த இடம் ஃபுல்லாக ரெட் கலராக இருக்கும். பாருங்கள், தண்ணி எவ்வளோ சொட்டு ரெட் கலராக வருதுன்ட்டு. இதை குட்டி குட்டி பீஸாக உங்களால் எந்த அளவுக்கு குட்டியாக முடியுமோ, இது கொஞ்சம்
கத்தி வந்து சின்னது, கிழங்கு பெருசுன்றதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட் பண்ண கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கட் பண்ணேன். நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. இல்லாட்டி வந்து பீட்ரூட் வந்து குட்டி குட்டிசான பீட்ரூட் வாங்கிக்கோங்க. இது பெருசுன்றதுனால கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் நான் கஷ்டப்பட்டு சில பல போராட்டங்களுக்கு அப்புறமா வெற்றிகரமாக அதை கட் பண்ணிட்டேன். அந்த பூரி தேய்க்கிற கட்டை இருக்கும்ல, சப்பாத்தி கட்டை, அதை வச்சு தான் ஃபைனலாக ஈஸியாக கட் பண்ண முடிஞ்சிச்சு. கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது சைஸ் குட்டி குட்டி பீசஸாக எல்லாத்தையும் இருக்கிற எல்லாத்தையும் கட் பண்ணி இதை வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க, தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட போகிறீங்க. பாருங்கள், எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டாச்சு. கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஜூஸியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன, நீங்கள் வேணால் இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நான் ஃபில்ட்ரு பண்ணலாம், அப்படி தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணால் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம்ல மாவு, அதை வந்து சேர்த்துக்கலாம். அதை நம்ம ஜலிசி எடுத்துக்கலாம். எதுக்காக நம்ம ஜலிக்கிறோன்னா, நம்ம வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சோம்ல, கொஞ்சம் தூசியெல்லாம் இருக்கும், அதனால் ஜலிசி எடுத்துக்கலாம். நீங்கள் பேக்கெட் மாவாக இருந்தால் கூட ஜலிசி எடுத்துக்கிறது நல்லது. தேவைக்கேற்ப மாவு எடுத்துக்கோங்க, எடுத்து நல்லா ஜலிசிக்கலாம். ஜலிக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஏதாவது பூச்சி இருந்தால் கூட வந்துடும், தூசி அது மாதிரி எது இருந்தாலும் வந்துடும். அதனால தான் நம்ம எந்த மாவாக இருந்தாலும் ஒரு டைம் ஜலிசிக்கணும். ஜல்லடையில் ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும், இருந்தாலும் ஜலிச்சு எடுத்துக்கிறது நல்லது. பாருங்கள், ஜலிக்கும் போது எப்படி வருதுன்னு. இதில் பார்த்தீங்கன்னா தூசி உங்களுக்கு தெரியும். அந்த குட்டி குட்டி உமின்னு சொல்லுவாங்கள்ல, நெல்லில் உமி இருக்க மாதிரி இது கோதுமையிலையும் உமி இருக்கும், அது கொஞ்சம் கொஞ்சம் வரும். இல்லைன்னா நீங்கள் மொத்தமாக ஜலிசி கூட வச்சுக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஆனால் ஜலிசிக்கிறது நல்லது. பாருங்கள், எல்லாத்தையும் ஜலிச்சாச்சு. இப்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த உள்ளுக்கு பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டியாக இருக்கும். அப்புறம் நீங்கள்லாம் என்ன இன்றைக்கி உங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக ஜலிச்சிட்டோங்க. பாருங்க எவ்வளோ ஒரு தூசி இருக்குன்னு பார்த்தீங்களா. அதில் அதை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம இதில் 2 செய்ய போகிறோம். பாதி மாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் பராத்தா, அப்புறம் வந்து மிச்ச பாதியில் வந்து சப்பாத்தி. பாருங்கள், இந்த ஜூஸ் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஊற்றும் போது கொஞ்சம் அந்த திப்பி திப்பியாக வரும். நீங்கள் வேணுன்னா அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நான் இப்படி கையை வச்சு இது பண்ணிட்டேன். அப்புறம் ஃபைனலாக எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் செஞ்சேன். பாருங்கள், இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா எண்ணெய் சேர்க்குறப்ப தான் நல்லா வந்து சாஃப்டாக வரும். அதுமாதிரி சுற்றி இருக்கிறதெல்லாம் நல்லா பிசைஞ்சிக்கணும். பிசையும் போது கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும், ஆனால் பிசைஞ்சிச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் சரியாயிடும். பாருங்கள், இப்போ பிசு பிசுன்னு ஒட்டுது. அதனால் நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்களும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். பாருங்கள், சுற்றி இது பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒட்டலை, உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும் ஒட்டலை. இது இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து ஆனியன் பராத்தாவுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கடாய் வச்சு கடாயை சூடாந்து எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், குட்டி குட்டியாக கட் பண்ண 2 மீடியம் சைஸ் வெங்காயம், தேவைக்கேற்ப உப்பு, உங்களுக்கு ஆப்ஷனல் தான் பெருங்காயத்தூள், கொத்தமல்லி, கறிவேப்பிலாம் சேர்க்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கறி லீஃப் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு, நம்ம கறி லீஃப் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கிற பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவு வதக்கிடலாம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நாம் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கலாம்.
பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு வந்து வதங்கி வந்துருச்சு. அதோட பச்சை வாசமும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. கம்ப்ளீட்டாக பச்சை வாசம் போட்டோம். நீங்கள் கொஞ்சம் வேணால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். பாருங்கள் அவ்வளோதான். இப்போ வந்து இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம், ஆறட்டும். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். நாம் இதை பாதியாக மாவு பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது வந்து 3ஆக பிரிச்சிருக்கு. ஆனால் 2 பாதியில் வந்து சப்பாத்தி தான் செஞ்சேன். ஒரு பாதிக்கு மட்டும்தான் நம்ம ஆனியன் பராத்தா வந்துச்சு. ஏன்னா ஸ்டஃப் கொஞ்சம் கம்மியாக ரெடி பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. மிச்ச மாவை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை சப்பாத்தி கட்டையில் போட்டு நல்லா உருட்டிக்கலாம். உருட்டிட்டு பீசஸாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்படியே கொட்டி நீங்கள் வேணால் மிளகாய் தூளுக்கு பதில் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால மிளகாய் தூள் சேர்த்தேன். ஃபைனல் நமக்கு 5 கிடச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம ஒவ்வொன்றா தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா நார்மல் மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக தேய்க்க வேணாம். கொஞ்சம் சப்பாத்தியோட கொஞ்சம் தடிமனாக இருக்கட்டும். ரொம்ப சாஃப்டாக இருக்குது சீரியஸ்லி. நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன், ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணி கொடுங்க. பசங்க இனிமேல் எனக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு இதுதான் வேணும்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். தேய்க்கிற தேயில அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுற ஸ்டஃப் இருக்குல்ல, அதை வச்சிடலாம். நீங்கள் வந்து அதிகமாக கூட வச்சுக்கலாம், அது உங்களோட விருப்பம். நான் கொஞ்சமாக வைக்கிறேன். நான் ஒரு ஸ்பூன் தான் வச்சுருக்கேன். 2 டைம் பாதி ஸ்பூனாக வச்சேன். பார்த்து கொஞ்சம் பொறுமையாக எடுத்து எல்லாம் இது பண்ணணும். நான் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு ப்ரெஷ் பண்ணிவிட்டு திருப்பிக்கலாம். லைட்டாக தட்டி விடுங்க. நீங்கள் தட்டி விட்டிங்கனாவே சரியாயிடும். சப்பாத்தி கட்டை வச்சு தேய்க்கிறது அது உங்களோட விருப்பம். இப்படி தட்டி விடுறப்ப பார்த்திங்கன்னா நம்மளோட சாஃப்டாக தட்டிடுவோம். கட்டி வச்சு தேய்ச்சா அது கொஞ்சம் இதுவாகிடும். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம தட்டி விட்டதுமே ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது அப்படியே நம்ம வந்து நார்மலாக சப்பாத்தி போட்டு எடுப்போம்ல, அந்த கல்லை போட்டு எடுத்துக்கலாம். இருக்கிறதெல்லாம் அதே மாதிரி செஞ்சுட்டு நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்க சேம் அதே ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு லைட்டாக தட்டிட்டு கொஞ்சம் மாவு சேர்த்துக்கோங்க. மாவு சேர்த்துட்டு அப்புறம் தேய்ச்சிக்கலாம். அப்புறம் யாருக்கெல்லாம் இந்த பீட்ரூட் பராத்தா பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பீட்ரூட் ஆனியன் பராத்தா நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடிக்கடி செய்வீங்க. பாருங்கள் லேசாக தேய்ச்சிட்டேன். திரும்பவும் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். அடுத்து வேறு என்ன டிஷ் செய்யலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மூடிடலாம். நம்ம லைட்டாக கையில் தொட்டு இது பண்ணுற பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, அது வந்து பிஞ்சு போகாது. அப்படியே வச்சு அழுத்தி விட்டுடலாம். இது மாதிரி தான் சுற்றி அழுத்தி விடணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்திருக்குன்ட்டு. அவ்வளோதான். வாங்க இப்போ நம்ம போயிட்டு இதை வந்து தவாவில் போட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து எல்லா இடமும் படுற மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா நம்ம வச்சுள்ள இதெல்லாம் வந்து 3 வைக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க அளவு. ஏன்னா இடம் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் சின்ன சின்னதான செஞ்சுருக்கோம். நீங்கள் பெருசாக கூட செஞ்சுக்கலாம். அதை வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து திருப்பி போட்டுக்கோங்க. லோ டு மீடியமில் வைங்க.
ஃபுல் ஃபில்ம் வச்சிங்களா தீஞ்சிரும். நீங்கள் எண்ணெய்க்கு பதில் நெய் கூட சேர்த்திக்கலாம், அது உங்களோட விருப்பம். திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இருந்தாலும் இன்னொரு டைம் போட்டு திருப்பணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு கொஞ்சம் புஷ்ஷுன்னு உப்பி வரும். டேஸ்ட் வைஸில் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஆனியன் பராத்தா ரெடி. கட் பண்ணி பார்த்துடலாமா? வாங்க, அப்படியே எடுத்து கொண்டு போய் எல்ல வச்சுக்கலாம். விழுது எடுக்கும்போது பார்த்திங்கன்னா விழுது. இதை நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்ம மிளகாய் கட் பண்ணாதனால அது கத்தியில் கொஞ்சம் ஒட்டி இருக்குது. உடனே கமெண்ட் பண்ணுறாதீங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. வேறு லெவல் டேஸ்ட், சீரியஸ்லி சொல்கிறேன். அடுத்து பாதி இருக்குல்ல, அதில் நம்ம சப்பாத்தி செய்ய போகிறோம். நார்மலாக நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த சைஸுக்கு வந்து உருண்டையை உருட்டி வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட நான் 4 உருண்டை உருட்டியிருக்கேன். அது கொஞ்சம் தடிமனாக இருந்தாலும் அதை கொஞ்சம் எடுத்துட்டேன். இருக்கிறது எல்லாமே நான் சப்பாத்தி தான் செஞ்சதில். சப்பாத்தி பார்த்திங்கன்னா தக்காளி, உருளைக்கிழங்கு எது வந்தாலும் ஓகே, நல்லாயிருக்கும். இதே மாவுலேயே டிப் பண்ணி எடுத்துட்டேன். ரெண்டு பக்கம் மாவு தடவிட்டு தேய்ச்சிக்கோங்க. இல்லாட்டி கொஞ்சம் லைட்டாக பிஞ்சு வந்துடும், அதனால தான். இல்லை நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஈஸியாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஒன்று முடிச்சுட்டுங்க அடுத்து தேய்க்க ஆரம்பிக்கிறோம். இருக்கிறதெல்லாம் இதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோம். நீங்கள் இதை தொடும்போதே சாஃப்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது எந்த அளவுக்கு கரெக்டுன்ட்டு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. எடுக்கும்போது கூட இங்கே பிஞ்சிருமோன்ற மாதிரி எடுத்தால் நான் சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, இதை நம்ம சப்பாத்தி மாதிரி செஞ்சு எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், சுவையான பீட்ரூட் சப்பாத்தி 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தால் ரெடி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். டேஸ்டியாக இருக்கும், ப்ளஸ் ஹெல்த்தியாகவும் இருக்கும். பீட்ரூட் பார்த்திங்கன்னா இந்த ரத்தத்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்களாம் இன்க்ரீஸ் பண்ணும். அவ்வளோதாங்க, சுவையான சப்பாத்தி நல்லா புஷ்ஷுன்னு ரெடி ஆகிடுச்சு. திருப்பி திருப்பி போட்டு எடுத்ததும். இப்போது நாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாவு சலிச்சு எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா சப்பாத்தி பீட்ரூட்டில் தோசை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் பீட்ரூட்டோட மிச்சம் சாறு இருக்குல்ல, அதை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். அந்த ஜூஸை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கறிவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தோன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் கலந்து எடுக்கிறப்போ. அவ்வளோதாங்க, கல்லை சூடாக்கிக்கோங்க. அப்படியே ஒரு கரண்டி எடுத்து நாம் தோசைக்கல்லில் கொஞ்சம் லேசாக எண்ணெய் தேய்ச்சிருங்க. கல்லான எண்ணெய் தேய்ங்க, தவாவான எண்ணெய் தேய்க்க வேணாம். அவ்வளோதாங்க, சுட சுட கல்லில் எண்ணெய் தேய்ச்சிட்டு ஊற்றிட்டு சுற்றி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது சென்டர் கொஞ்சம் பிடிச்சி கொஞ்சம் ஊற்று சரியாயிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நான் மூடி போட்டு வைக்கிறேன். உங்களுக்கு நார்மல்னா அப்படியே எடுத்துக்கோங்க. இதை மூடி போட்டு எடுத்துகிட்டு இப்போ சுற்றி எடுத்து விட்டுட்டு அப்புறம் ஃபுல்லாக திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, திருப்பி போட்டு எடுத்தால் சூப்பரான பீட்ரூட்டு கோதுமை தோசை ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.